ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் தியான ஸ்லோகங்களில் 3வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹா. இந்த ஸ்லோகத்தில் நாம் கீதாச்சாரியனான கண்ணனை போற்றுகிறோம். பிரபன்ன பாரிஜாத்தாய, அதாவது தன்னிடம் சரணமடைந்தவர்களுக்கு, தன்னிடம் சரணாகதி செய்த பக்தர்களுக்கு ஒரு பாரிஜாத விருட்சமாக இருக்கிறாராம் நம் கிருஷ்ணர். பாரிஜாத்தம் என்னும் ஒரு விருட்சம், ஒரு மரம். நாம் அதுக்கிட்ட போய் எந்த ஒரு வரத்தை கேட்டாலும், எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அது நம்மளுக்கு தந்துடுமாம். அதுபோலவே பக்தர்கள் கிருஷ்ணரிடம் என்ன விஷயத்தை கேட்டாலும் அதை உடனே தந்துடுவாராம் நம் கிருஷ்ணர். தோத்திர வேத்ரைக்க பானையே, இப்படி பக்தர்களுக்கு ஒரு பாரிஜாத்த விருட்சமாக இருக்கும் கண்ணன் பசுக்களையும் கன்றுகளையும் மேய்க்கும் பொழுது ஒரு கரத்தில் பிரம்பு என்று சொன்னால் மாடு மேய்ப்பவர்கள் அந்த பசுக்களையும் கன்றுகளையும் மேய்க்கும் பொழுது கையில் வைத்திருக்கும் ஒரு குச்சி. அதனால் கிருஷ்ணர் தன்னுடைய திருக்கரத்தில் ஒரு கரத்தில் பிரம்பையும் ஞானமுத்ராய கிருஷ்ணாய இன்னொரு கரத்தில் ஞான முத்திரையையும் வைத்திருக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. ஞான முத்திரை என்பது இதுதான். இந்த படத்தில் தெரியும் முத்திரையைத்தான், முத்ராவைத்தான் ஞான முத்ரா என்று கூறுவோம். ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமஹா, அதாவது கீதை என்னும் அமுதத்தை நமக்கு அளித்தவர்தான் பக்தர்களுக்கு, சரணாகதி செய்த பக்தர்களுக்கு பாரிஜாத விருட்சமாகவும் இருக்கிறார். கீதை என்னும் அமுதத்தை அளித்த கிருஷ்ணர் தான் ஒரு கரத்தில் பிரம்பையும் இன்னொரு கரத்தில் ஞான முத்திரையையும் வைத்திருக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. பகவத்கீதையின் தியான ஸ்லோகங்களில் 3வது ஸ்லோகத்திற்கு விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.